உங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில கூட மாட்டினவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க. வேலைக்காரங்க யாருன்னா வந்தா கூட சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க முன்னாடி திட்ட மாட்டாங்க. மரியாதை கொடுக்குறாங்களா, ரெஸ்பெக்ட், அது கூட உங்களுக்கு தெரியும். பாப்பா இருக்கும் போதும் திட்ட மாட்டாங்க. பாப்பாவை தூங்க வச்சுட்டுலாம் வந்து திட்டுவாங்க. திட்டு வாங்குவாங்க இவங்க. ஓ அதெல்லாம் அப்படி டைம் எடுத்து வெரி டிசிப்ளின் அதெல்லாம் கூடவா? என்ன நீங்க கோவம் வந்தா டக்குன்னு வந்து என்ன பண்ண அவங்க அப்படிதானே திட்டுவோம். இன்னொன்னு பாப்பா வந்து கெட்டு போயிடுவாங்க. எமோஷன்ஸ் அந்த ஆங்கர்னஸ் எல்லாம் பாப்பா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சொசைட்டி மேல கோவம் வந்துடும். மாமாலாம் இப்படிப்பட்டவங்க தான். ஸோ எப்படின்னா கேளுங்க, அது ஒரு டைம் 8:45 எத்தனை மணிக்கா? 8:30 பாப்பா தூங்க. பாத்தீங்களா, 8:30 பாப்பா தூங்க போனா அந்த அம்மா தூங்காது. வேற அந்த அம்மா கதை சொல்லும், இவங்க சொல்லணும், அண்ணன் சொல்லணும், அதுவா 2 கதையும் கேட்டு அது ஒரு கதை சொல்லும். அது எப்ப தூங்கணும் யாருக்கும் தெரியாது. அப்ப நாங்க வெயிட் பண்ணணும். அந்த செஷன் முடிச்சுட்டு என் செஷனுக்கு வருவாங்க. ஒரு 10 மணி 9:30 ஸ்டார்ட் ஆகுமா? 10:30 அப்படி ஸ்டார்ட் ஆகும். பேச ஆரம்பிச்சு அப்ப நான் வீட்டுக்கு போகும்போது வெறும் வயிற்றோட போக கூடாதுல, சாப்பிட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அம்மா மயில் வாகனம் சாப்பாடு போட்டு திட்டி அனுப்பிடு. லேடி அஜித் என்ன மேம் இவ்ளோ அது இல்ல, இட்ஸ் நைஸ் ஒரு விதத்துல டிசிப்ளின். அது ஏன் அவ்வளவு வாட்டி திட்டுவாங்க, ஏன் திருந்தாம இருக்கீங்க? அதுதான் எங்களோட திருந்த மாட்டாங்க. இப்ப கூட கேக்குறேன் மேம், உங்களுக்காக நான் கேக்குறேன். சரி, எங்களுக்கும் திட்டுறதுக்கு யாரும் கிடையாது, அவங்களுக்கும் திட்டு வாங்குறதுக்கு யாரும் கிடையாது. நல்ல பசங்க, ஆனா எங்கேயோ கிறுக்கு வந்துரும். இத பாருங்க, நாங்க எங்களை பத்தி இவ்வளவு பேசுறது எங்களை இப்படி டேமேஜ் பண்ண கூடாது. நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு அந்த கிறுக்குத்தனம் வந்து சடன்லி they'll go off track. கோவம், அதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஒரு கோவம், அதனால சில சில்லியான திங்ஸ் பண்றது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இல்ல நான் நிஜமா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுமான்னு, பட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இவங்க இருந்திருக்காங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நிஜமாவே ஆஃப்டர் யூ செட் திஸ். பட் அது வந்து நிறைய பேர் ஐ டோன்ட் திங்க் they would give a shoulder, not everybody. இல்ல அதுதான் என்னுடைய பெரிய சொத்து நான் நினைக்கிறேன். ஐ ஹேவ் certain people in my life. அக்காவா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், அண்ட் அருண் விஜய் அண்ணாவா இருக்கட்டும், சொல்லிட்டே போலாம். அவங்க ஃபுல் ஃபேமிலி அவங்க வீட்டில் certain peoples, ஆர்யா, இவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு டைம்ல என்ன ரொம்ப புஷ் பண்ணாங்க. நான் டவுனா இருந்தா கூட என்ன மச்சான், நான் ஒரு 2-3 ஒரு ஆவரேஜ் ஃபிளாப் படம் நடிச்சிட்டு இருந்தா கூட they used to encourage me. and இது வரைக்கும் நான் கேட்டு யாருமே என்னோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. இன்னி வரைக்குமே, இந்த செகண்ட் வரைக்குமே நான் ஒண்ணுமே இல்லாத போது எப்படி எனக்காக அவங்க கூடயே இருந்து நல்லா வாடான்னு சொன்னாங்களோ, இன்னி வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வாட் ஐ earned in my life. அதெல்லாம் இவங்களாம் ஒரு பெரிய சொத்து. So any decision you always discuss with Akava, like 200%. oh 200% commit பண்ணாலும் சரி. சேம் அதேதான், அவனுக்கும் மூஞ்சில தான் இதெல்லாம் பண்ணவே கூடாதுன்றேன். என் கார் வாங்கும்போது நான் அக்கா கிட்ட தான் நான் சொன்னேன். வாட் எவர் நான் என்ன வாங்கினாலும் அக்கா கிட்ட காமிப்பேன். அக்கா என்ன வாங்கினாலும் என்கிட்ட காமிச்சிருவாங்க. உங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில கூட மாட்டினவங்க தான் திட்டிகிட்டே இருப்பாங்க. வேலைக்காரங்க யாருன்னா வந்தா கூட சைலண்ட் ஆயிடுவாங்க. அவங்க முன்னாடி திட்ட மாட்டாங்க. மரியாதை கொடுக்குறாங்களா, ரெஸ்பெக்ட், அது கூட உங்களுக்கு தெரியும். பாப்பா இருக்கும் போதும் திட்ட மாட்டாங்க. பாப்பாவை தூங்க வச்சுட்டுலாம் வந்து திட்டுவாங்க. திட்டு வாங்குவாங்க இவங்க. ஓ அதெல்லாம் அப்படி டைம் எடுத்து வெரி டிசிப்ளின் அதெல்லாம் கூடவா? என்ன நீங்க கோவம் வந்தா டக்குன்னு வந்து என்ன பண்ண அவங்க அப்படிதானே திட்டுவோம். இன்னொன்னு பாப்பா வந்து கெட்டு போயிடுவாங்க. எமோஷன்ஸ் அந்த ஆங்கர்னஸ் எல்லாம் பாப்பா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சொசைட்டி மேல கோவம் வந்துடும். மாமாலாம் இப்படிப்பட்டவங்க தான். ஸோ எப்படின்னா கேளுங்க, அது ஒரு டைம் 8:45 எத்தனை மணிக்கா? 8:30 பாப்பா தூங்க. பாத்தீங்களா,